ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். இந்த பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், புயல் காற்றை அடக்கினார் அதிசயம், புயல் காற்றை அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஆமென். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயம், பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயம், இலையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம், இலையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவாதி தேவனை நம்ம நோக்கி பார்த்து அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மகிமை பொருந்தினவராய், அவர் மாட்சிமை நிறைந்தவராய், தூயவராய், அல்லேலூயா எங்களோடு இருக்கிறீர் அப்பா. நீ நல்ல ஒரு தகப்பன், எங்கள் தலையை நிமிர செய்கிறவர், அல்லேலூயா எங்களை வாளாக்காமல் தலையாக்குகிறவர், எங்களை கீழாக்காமல் மேலாக்குகிற ஒரு தெய்வம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், எங்கள் தகப்பனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. எங்கள் தலையை நீர் உயர்த்துகிற வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். அதிசயங்களை காணச் செய்கிற தேவனே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு சோதரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அவை தேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. ஆமென். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தொடர்ந்து விடுவதில்லை. தகப்பனே, தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனே, தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். பேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. பேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே ஆமென். கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். அச்சமில்லையே, ஆமென், கலக்கமில்லையே,
உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. எங்கள் தலையினை நாள் அபிஷேகம் பண்ணி உயர்ந்த இடத்துல வைக்கிறவரே, உயர்த்துகிறவரே, அல்லேலூயா அல்லேலூயா. எங்களை கீழாக்காமல் மேலாக்குகிறவரே, அப்பா உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் அமேல் வெற்றி கொண்டே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து இயேசுவை போற்றி ஆமென். தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, ஆமென், அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். அவரே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, ஆமென். உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, உம் குரலோ இயேசுவே, உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளில், ஆமென். உம்முடைய வார்த்தைகளை தைரியப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஐயா, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். 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 உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதித்து புகழ்ந்து பாடுகிறோம். எங்கள் தலையை உயர்த்தின தேவன் அப்பா, சோதரம் ஆண்டவரே. யோசேப்பின் தலையை உயர்த்தினவர் அப்பா, தாவீதின் தலையை உயர்த்தினவர்
எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவன் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆராதிக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கீழாக்காமல் மேலாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை வாழாக்காமல் தலையாக்குகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அவர்களோ புரிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறவர்களை நிற்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அருமையான ஆராதனைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் தகப்பனாய் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு கேடகமாய், எங்களுக்கு மகிமையாய் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நீர் பெரிய காரியங்களை தேவன் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிசயங்களை காண செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை மூடி இருப்பதாக. நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். இதன் ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். அந்த 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, ஆகாய் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் செருபாபேலுக்கு அந்த ஆலயத்தை கட்டும்படியான ஒரு காரியம் சொல்லப்பட்டது. தடைப்பட்ட காரியங்கள் செருபாபேலுடைய காலத்திலே 4 வருடத்தில் ஆலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுன்னு சரித்திரம் சொல்லுகிறார் வேதத்திலே. அப்போது செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஆலயம் கட்டுகிற காரியத்தை குறித்து நான் பேசலை. பொதுவாக செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அதாவது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, அதாவது என்னுடைய பலனும் அல்ல, என்னுடைய பேக்ரவுண்ட், என்னை சார்ந்து இருக்கிற நான் நம்பியிருக்கிற மற்றவர்களாலும் அல்ல, ஆனால் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ எந்த காரியம் செய்தாலும் செய்யப்பட்டாலும் கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கிற ஒரு காரியம், தேவனுடைய ஆவியானவரை சார்ந்திருக்கிற ஒரு காரியம். நம்முடைய பலத்தில் நாம் எதையும் செய்ய முடியாது. நம்முடைய பேக்ரவுண்டு, நமக்கு பின்னால் நமக்கு சாதகமாக இருக்கிற பலசாலிகளை கொண்டு, பெரியவங்களை கொண்டு நாம் எதையும் செய்யவும் முடியாது, சாதிக்கவும் முடியாது. ஆனால் என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம். அப்போ ஆவியானவரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இயேசுவின் நாமத்தில் கொடுக்கப்பட்ட ஆவியானவரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டில் தேவன் யாரை முன்குறிக்கிறாரோ, யாருக்கு அந்த அபிஷேகம், யாருக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட வேண்டுமோ அவங்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்கிற அந்த வாக்கு தத்துவம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே, இந்த கிருபை நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாரும் மேலேயும் பட்சபாதம் இல்லாதபடி ஆவியானவர் ஊற்றப்பட்டார்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றார் இல்லையா, நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்றார். அதாவது அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவர் உயிரோடு கூட எழுந்து பரலோகத்துக்கு கடந்து போனார். ஆனால் அவர் சொல்ற, நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். அப்போ அவர் நம்மளை தேற்றக்கூடியவராய் இருக்கிறார். இயேசுவே சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு இன்னொரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அவருக்குள்ள இருக்கிறதை, அவர் சொன்ன காரியத்தை அவர் எடுத்து சொல்லுவார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். அப்போ ஆவியானவர் தேவை என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிந்ததுனால அவர் போய், நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அப்போ அவர் உயிரோடு கூட எழுந்த பிறகு சீசர்களோடு கூட அவர் இருக்கும் பொழுது 40 நாள் அளவும், அப்போ உன்னதத்தினுடைய பலன் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அதாவது அவருடைய பலன் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும், உன்னதத்தினுடைய பலன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும், உங்கள் மேல் ஊற்றப்படுகிற வரைக்கும் நீங்க எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். ஏன்னா ஊழியத்தை குறித்து சொன்னார் இல்லையா, நம்ம உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னார். அதே நேரத்தில் அந்த வேலையை செய்வதற்கு, இந்த பூமியிலே காணப்படுவதற்கு உங்களுக்கு மாம்சத்தினுடைய பலன் இல்லை, ஆவியின் பலன் உங்களுக்கு தேவை. பரிசுத்த ஆவியினுடைய பலன் உங்களுக்கு தேவை என்பதை அறிந்து அவரை பெற்றுக்கொள்கிற வரைக்கும், அவர் உங்கள் மேல் வருகிற வரைக்கும் நீங்கள் காத்திருங்க. அப்போ அப்போஸ்தலர்கள் வாசிக்கிறோம், 120 பேர் மேல் வீட்டிலே அவங்க தங்கியிருந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீங்கன்னு சொன்னார். மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா. அப்போது சுருக்கம், நான் ஆவியான குறித்து ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நான் வேற இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன். அப்போது ஆவியினாலே எல்லாம் ஆகும். நம்முடைய பலத்தில் எதையும் செய்ய முடியாது. நமக்கு பின்னால் இருக்கிற, நம்ம இயக்குகிற, நம்ம நம்பி இருக்கிற எந்த பெரியவங்களால எதையும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று வேதம் சொல்கிறது. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த பூமியில் ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் அவர் வாக்கிய செய்வார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இப்போ தொடர்ந்து நம்ம கீழே வாசிப்போம். 7வது வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சம பூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அப்போ ஆவியினாலே ஒரு மனிதன் நடத்தப்படுவானானால், கர்த்தருடைய ஆவியை சார்ந்து வாழுகிற, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழுகிற ஒரு மனிதனுக்கு முன்பாக எந்த ஒரு காரியமும், எந்த எதிரான காரியமும் இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுற காரியம் அதுதான். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். நீ செருபாபேலுக்கு முன்பாக ஆவியானவரை சார்ந்து வாழ்கிற, ஆவியை பெற்றுக்கொண்ட ஆவியானவரை சார்ந்து வாழுகிற நீ செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய் என்று வேதம் சொல்லுகிறது. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆவியானவரை சார்ந்து இருக்கும் பொழுது மாம்சத்தினுடைய பலத்தை அல்ல, ஆவியின் பலத்தை, உன்னதமானவருடைய பலத்தை, உன்னதமான ஆவியானுடைய பலத்தை சார்ந்து வாழுகிற ஒரு மனிதனுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய பர்வதமோ அது மெழுகு போல மாறும். மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா. அல்லேலூயா. அந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 97:5 வாசிக்கிறோம். மகிமை. அல்லேலூயா. அவருடைய பிரசனத்தினால பர்வதங்கள் மெழுகு போல உருகும் என்று சொல்லுவோம். பிரசன்னம், தேவனுடைய ஆவியினால பர்வதங்களும் எப்படி இப்போ ஒரு மெழுகுவர்த்தி உருகுவது போல, ஒரு மெழுகு நெருப்புல எப்படி உருகி வருதோ அதே போல
எவ்வளோ பெரிய பர்வதம் போல பிரச்சனைகள் இருந்தாலும் ஆவியானவரை சார்ந்து வாழுகிற மனிதனுக்கு முன்பாக அது மெழுகு போல உருகி போ. கத்மயம் உண்டா. ஹல்லேலூயா. ஆகிய வார்த்தை அழகா இருக்கு. பெரிய பர்வதமே, அதை தூக்கி பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா? பெரிய பர்வதமே, பெரிய பிரச்சனையே, பெரிய போராட்டமே, நீ செருபாபேலுக்கு முன்பாய் சமபூமி ஆவாய். கத்மயம் உண்டா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரிய எதிர்ப்பே, பெரிய பிரச்சனையே, நம்ம சொல்லலாம் பெரிய பிரச்சனையே, பெரிய போராட்டமே, பெரிய குழப்பமே, ஆவியானவரை சார்ந்து வாழுகிற மனுஷனுக்கு முன்னால நீ ஒண்ணுமே கிடையாது. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய மாம்சத்தினுடைய பலத்தில் அல்ல, நம்முடைய பேக்ரவுண்டை வைத்து அல்ல, நம்முடைய சுய பலத்தை அல்ல, ஆவியானவரை சார்ந்து கொள்கிற மனிதனுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் அது எல்லாம் சமபூமியாய் மாற்றப்படும். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து கீழே வாசிப்போம். தொடர்ந்து கீழே அந்த சோதரா அதுக்கு மத்தியிலே அதுக்கு முன்னால அந்த நியாயாதிபதியுடைய புஸ்தகத்திலே நியாயாதிபதிகள் சோதரா 13ஆம் அதிகாரத்திலே நியாயாதிபதிகள் அந்த 13ஆம் அதிகாரம் உங்களுக்கு சொல்லிட்டு 13ஆம் அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்திலே 14 அந்த 6 இந்த 5-6 வாசிப்போம். 5-6. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெட்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் அப்போ அவன் கையில சிம்சோனுடைய காரியத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் கையில ஒன்றும் இல்லாதிருந்த போதும் அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குனதுனால அவனுக்கு எதிராய் வந்த சிங்கத்தை, பால சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல அதை கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு எதிராய் வருகிற காரியத்தை அவன் மேற்கொள்வதற்கு அவனிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகளை, அவனுக்கு எதிராய் வருகிற போராட்டங்களை மேற்கொள்வதற்கு அவனிடத்தில் எந்த ஒரு பலனும் கிடையாது. அவனிடத்தில் எந்த ஒரு காரியமும் கிடையாது. அவன் கையில ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்குனதுனால ஒன்றுமில்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அவனுக்கு எதிரே கெட்சித்து வருகிற, சீறிக்கொண்டு வருகிற அந்த சிங்கத்தின் வாயை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல கிழித்து போட்டாங்க. அது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகளை, நமக்கு எதிராய் வருகிற போராட்டங்களை, நமக்கு எதிராய் வருகிற எதிரான வார்த்தைகளை, இன்னும் அநேக காரியங்களை நாம மேற்கொள்வதற்கு நமக்கு ஒன்றுமில்லை. நம்மிடத்துல ஒன்றுமே கிடையாது. ஒரு பிரச்சனையை மேற்கொள்ள நமக்கு ஒண்ணுமே கிடையாது. நாம் அதை எப்படி மேற்கொள்வது நம்ம கையில ஒன்றுமே கிடையாது. ஆனா கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். கர்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ்வானால் மாம்சத்தை அல்ல, நம்முடைய மாம்ச பலத்தை அல்ல, ஆவியின் பலத்தை சார்ந்து வாழும் பொழுது ஒரு பிரச்சனையை சந்திப்பதற்கு, மேற்கொள்வதற்கு நாம் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியினால அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல எழும்பி வரும் பொழுது அவனுக்கு எதிராக ஆவியானவர் கொடியேற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும்போது வேதம் சொல்லுகிறது. வெள்ளம் போல இப்போ வந்துச்சா வெள்ளம் இல்லையா? அவன் தண்ணீர் திறந்து விட்டதுக்கே இவ்வளவு பாதிப்போ.
டேம் உடஞ்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. தண்ணீர் திறந்து விட்டதுக்கு இவ்வளோ பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி வெள்ளம் போல சத்துரு எழும்பி வந்தாலும் அவனுக்கு எதிராக ஆவியானவர் கொடியேற்றுவார். கத்மயமண்டாவது அகலையா, ஆவியானவர் ஜெயம் கொடுப்பார். எவ்வளோ பெரிய பிரச்சனை, வெள்ளம் போல பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருடைய காரியங்கள் நம்மளை மேற்கொள்ளும்படியாய், மூழ்கி போகும்படியாய் கடந்து வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு எதிராய் கொடியேற்றி இவனுக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தரால் மயமுண்டாவது அகலையா. ஆகிய நாட்களிலே கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். மரியா சொல்லும் பொழுது அது எப்படி ஆகும்? ஆவியினாலே ஆகும். கத்மயமுண்டாவது அகலையா லோய்யா. சரி, இரண்டாவதாக அதே சகரியா புஸ்தகத்திலே, அந்த சகரியா புஸ்தகத்திலே சோதரான் அந்த 7ஆம் வசனத்திலே கடைசி பகுதியை தொடர்ந்து மத்திய பகுதியை வாசிப்போம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செல்வவேலுக்கு சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார். சரி, இரண்டாவது அவன் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சொல்லுவையா. ஆகவே இந்த தலைக்கல் அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. கர்மயம் உண்டாவதாக அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆவியினாலே நடத்தப்படுகிறவன், ஆவியானவரை சார்ந்து கொள்ளுகிறவன், அவனுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் அது சமபூமியாக்கப்படும். அவன் அதை மேற்கொள்ளுவான். ரெண்டாவது, ஆவியானவரை சார்ந்து வாழுகிற ஒரு மனிதன் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை, தலைக்கல்லாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவன் கொண்டு வருவான். அந்நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற நாம, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழுகிற நாம, ஆண்டவராய தலைக்கல்லாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். ஒரு ஆவியை பெற்றவன், பரிசுத்த ஆவியானவரை பெற்றவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆவியானவரை சார்ந்து வாழுகிற ஒரு மனிதன், அவன் இயேசுவை, தலைக்கல்லாய் இருக்கிற இயேசுவை அவன் கொண்டு வருவான். கர்த்தர் நாமத்துக்கு அவன் ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருவான். ஜனங்களுக்குள்ளே இயேசுவை அறிமுகப்படுத்துவான். அவன் சுவிசேஷத்தை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அவன் வெளியே கொண்டு வருவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு வசனம் உண்டு, வாசிங்க. அந்த ஏசாயாவுடைய புஸ்தகத்தில், ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 28 அந்த 16 வாசிப்போம். ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். கர்த்தராகிய ஆதலால் கர்த்தராய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளை கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிற பதறான். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன? அது அஸ்திவாரம் உள்ள ஒரு கல். அது சீயோனில் வைக்கிற, அந்த சீயோனில் வைக்கப்பட்ட அஸ்திவாரம் உள்ள கல் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது பரிட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டது. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரித்ததுனால, அவர் சிலுவையினால பட்சிக்கப்பட்டவர், சிலுவையின் மரணத்தினால பட்சிக்கப்பட்ட ஒரு அஸ்திவாரம் உள்ள ஒரு கல். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அந்த கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது மூளைக்கல்லாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சங்கீதத்தில் கூட நாம் அதை வாசிக்கிறோம். 118:27 வாசிக்கிறோம். அதாவது, இது ஆகாது என்று தள்ளின கல்லே அது மூளைக்கு தலைக்கல்லாய் மாறினது. எந்த கல் ஆகாது என்று நம்முடைய காரியத்துக்கு நம்ம எடுத்துக்கிடுதோம். எது ஆகாது என்று தள்ளுறோமோ அதுவே மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அப்படி தான் இருந்தார். இது ஆகாதென்று யூதர்களே அவரை தள்ளினார்கள், ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்காக, பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் பட்சிக்கப்பட்டார், அவர் சோதிக்கப்பட்டார், பட்சிக்கப்பட்டார். அது இன்னைக்கு
அது நமக்கெல்லாம் அது மூளைக்கல்லாய் தலைக்கல்லாய் அது நமக்கு அஸ்திவாரம் உள்ள ஒரு கல்லாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மூளைக்கு தலைக்கல் என்று சொன்னால், அதாவது இந்த டேனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த செவரு ரொம்ப கிராஸாக இருக்குது. இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்த நாங்கள் கட்டினோம். இந்த கிராஸை சரி பண்ணால் முன்னால் நாங்கள் சரி பண்ணோம். அதனால கொஞ்சம் டேப்பர் இருக்கும் பின்னால். அந்த முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கேப் கிடக்கும். ஏன்னா அந்த சரியாக அது செட் ஆகலை. அந்த இடத்த நாங்கள் சரி பண்ண நினச்சோம்னா பின்னால் ஒரு 3 அடி இடம் போகும். இடம் 39 அடி 37 அடி தான் மொத்த இடம், 39 அடி நீளம்தான். ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இருக்கிற இடத்த அப்படியே ஆக வச்சோம். ஆனால் சரியாக மூளைக்கல்லை வைத்து சரியாக பண்ணோம், ஸ்கொயராக பண்ணோம் அப்படின்னா நல்லா நீட்டாக சதுரமாக அழகாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். இந்த மூளைக்கல் மூளை மட்டும் வச்சு பார்ப்போம் பார்த்தீங்களா? சில தச்சு வேலை செய்யும் பொழுது பார்ப்பாங்க, இந்த செவுத்துக்கும் பார்ப்பாங்க, அந்த விட்டதெல்லாம் பார்த்து கரெக்டாக அந்த ஸ்கொயர் அந்த சதுரம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதான் பார்க்க அழகாக இருக்கும். இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு மூளைக்கல்லாக இருப்பாரானால், அந்த மூளைக்கல்லை அந்த அஸ்திபாரம் உள்ள கல்லை நாம் விசுவாசிப்போமானால் ஏற்றுக்கொள்ளுமானால் நம்முடைய வாழ்க்கை மகிமையாக அழகாக இருக்கும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. இல்லைன்னா இந்த செவுறு மாதிரி இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். நல்லா பாரு, ஒரு சைடாக இழுத்துக்கிட்டு இருக்கும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எந்த வேலை இந்த செவுத்தில் வந்து பார்த்தாலும் சரி, பாஸ்டர் கொஞ்சம் செவுறு கொஞ்சம் இழுத்துருக்கோம், கொத்த நேரம் குறை சொல்லாதீங்க, தப்பு எங்கே மேலே. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பின்னால் 4 அடி 3 அடி இடம் போயிருங்கிறதுக்காக வேண்டி ஒரு முடுக்கு மாதிரி விழுந்துரும், அது பயன்படா இருக்கிற வண்ணமே கெட்டுங்கன்னு சொல்லிட்டு முன்னால் நாங்கள் சரி முன்னால் பார்த்தா லெவல் சரியாக இருக்கும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஒரு மூளைக்கல்லாக இருக்கிறார், அஸ்திபாரம் உள்ள கல்லாக இருக்கிறார். அவர் மேலே கட்டப்படுகிற எந்த கட்டடமும் அந்த அஸ்திபாரத்தின் மேல் நிற்கிற எந்த ஒரு மனிதனும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அது நீரோட்டம் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, கிறிஸ்துங்கிற அவர் மேலே கட்டப்படுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை குடும்பம் அசைக்கப்படாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. இப்படிப்பட்டவரை ஆவியானவரை பெற்றுக்கொண்டவன், ஆவியானவரை சார்ந்து வாழுகிறவன், ஆவியின் பலத்திலே காணப்படுகிற மனிதன் ஆண்டவராய் கிறிஸ்துவை, அந்த பெரிய கல்லை மூளைக்கல்லை அவன் ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருவான். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம விசுவாசிக்கிற மூளைக்கல்லாய் இருக்கிற ஆண்டவராய கிறிஸ்துவை நம்முடைய குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்தணும், நம்மை சார்ந்தவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். நாம் அறிமுகப்படுத்த விரும்புறதில்லை. பக்கத்தில் உள்ள குடும்பங்களுக்கு நாம் ஆண்டவரை பற்றி சொல்கிறதே கிடையாது. வேற எதோ பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்க என்னமோ கேட்ட சொல்லணும், அவங்க ஏதாவது என்ன நினைப்பாங்க? நம்ம என்னதானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சமயம் பார்த்து நாம் சொல்லலாம். அவங்க பலகீனப்படும்போது சொல்லலாம், உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லலாம், கவலைப்படாதீங்க. ஒரு பிரச்சனை வரும் பொழுது நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்லலாம். நாமும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நாம் கூட கொஞ்சம் தான் அவங்கள வேதனைப்படுத்துகிற மாதிரி வார்த்தையை பேச அப்படி இல்லை. ஒரு மனிதன் பக்கத்தில் சோர்ந்து போகும்போது இயேசு கிறிஸ்துவை சொல்லலாம். நம்முடைய குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளாத நபர்களிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம சொல்லலாம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். மற்றதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிடுவோம். ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும், ஆவியானவரை சார்ந்து கொண்டால் எனக்கு முன்னால் இருக்கிற எல்லா தடையும் மாறும், உண்மை. அதே நேரத்தில் அந்த மனுஷன், அதே செருபாபேல், இவன் மூளைக்கல்லை கொண்டு வருவான், இது அஸ்திபாரம் உள்ள கல்லை கொண்டு வருவான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அசைக்கப்படாது. பிரசங்கம் பண்ணுகிறோம், அதை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். ஆனால் நாம் ஏற்றுக்கொண்ட அந்த மூளைக்கல்லாக இருக்கிற இயேசுவை நம்ம ஜனங்களிடத்திலே, நம்ம குடும்பத்தினிடத்திலே கொண்டு போகணும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஆள்கிட்ட கொண்டு போனால் போதும், நம்மளால் ரட்சிக்கப்பட நிறைய பேர் இருப்பாங்க, சபையை நிரம்பும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. என் மனைவி சொன்னால் எந்த கூட்டத்துக்கு யாரும் வர்றதில்லை, நாம் இன்னும் அந்த நிலைமையை மாற்றவே இல்லையா? இன்னும் நம்ம அந்த அதாவது நமக்குன்னு ஒரு இலக்கு வச்சுருக்குறோம்.
ஒரு அதாவது நம்ம என்ன சொல்ல அப்படின்னா டைம் இருந்தால் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, டைம் இருந்தால் பார்ப்போம் அப்படி சொல்கிறோம், இருந்தால் செய்வோம் அப்படி கிடையாது. கர்த்தரை நம்ம இந்த வாய்ப்பு கிடைக்கிறத நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கண்மயம் உண்டாவதாக சொல்லுவையா. நாம் சமயம் கிடைச்சா அப்படி சொல்லக்கூடாது. நம்ம நிறைய பேர் வேலைக்கு போகிறதால நம்ம சாயந்தர கூட்டம் 6:30 வைக்கிறோம், வேலையை முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்ல 6:30 வச்சு 7:30 முடிக்கிறோம். ஆனால் முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது. நாங்களாம் அந்த காலத்தில் லீவு போட்டு மீட்டிங்கில் இருப்பேன் நான். கண்மயம் உண்டாவது அலையிலோயா சோத்திரம். அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை மாற்றி மாற்றி அமைச்சிக்கிட்டே இருப்பேன். வேலையும் வேணும், வருமானம் வேணும், அதே சமயத்தில் மீட்டிங்கில் இருக்கணும், கூட்டத்தில் இருக்கணும். நாங்கள் அப்படி தான் நாங்கள் கூட்டங்கள் அன்னைக்கு கலந்து கொண்டோம். 4 கிலோமீட்டர் நடக்கணும். கண்மயம் உண்டாவதாக. நடந்து போனாலும் 9 மணிக்கு ஆராதனை, 1 மணிக்கு தான் முடியும். அவ்வளோ நேரம் ஆராதனை, இருந்த இடத்த விட்டு அசைய மாட்டோம். கண்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவன் இருந்த இடத்த விட்டு அசைய கூட மாட்டோம். அன்றைக்கி தண்ணி பாட்டெல்லாம் இந்த மாதிரி கிடையாது, கண்ணாடி பாட்டில் தான் அடைச்சிட்டு போகணும் இல்லையா. வெளியில் போய் தண்ணி குடிப்போம். ஆமாம், 4 மணி நேரம் 5 மணி நேரம் உள்ளே இருக்கும். பஸ்ஸெல்லாம் போயிடும், ஆராதனை முடிவுக்குள்ள பஸ்ஸு போயிடும். வல்லமையாக ஜோம் நடந்துட்டு இருக்கும்போது பஸ் சத்தம் கேட்கும். நான் நினைப்பேன் பஸ்ஸு போகுது அப்படின்னு சொல்லு. அவர் 2 பிள்ளைகளை தூக்கிட்டு எங்கள் பாட்டு தோளில் வச்சு தூக்கி நடந்துகிட்டு இருப்போம். 4 கிலோமீட்டர் நடந்தே போவோம். கத்தரைங்களை ஆசை வச்சிருக்கிறா, பிள்ளைகளை ஆசை வச்சிருக்கிறா. அது சொல்லுவையா. கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் கஷ்டம் என்னங்க, கஷ்டம் எல்லாம் வரத்தான் செய்யும், போகத்தான் செய்யும். பரலோகம் போகணுமே, அதான் மெயின். கஷ்டம் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனை இருக்கும். கத்துமயம் உண்டாவது அலையில செல்லுவையா. ஒரு மன நிறைவு நமக்கு வரும் பார்த்தீங்களா, ஒரு நிறைவு நமக்கு இருக்கும். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நிறைவை தருகிறார். ஒரு மன நிறைவு நமக்கு இருக்கும். அன்னைக்குள்ள காரியங்கள் அப்படி தான், அன்னைக்குள்ள ஆராதனை அப்படி தான் இருந்தது. மணிக்கணக்காக நடக்கும். இன்றைக்கி அப்படி நம்ம நடத்த முடியாது, நான் மட்டும்தான் நிற்கணும். கத்துமயம். அதுவும் நம்ம சில கணக்கு நம்ம வச்சுருக்கிறோம், 1 மணி நேரம் கணக்கு வச்சுருக்கிறோம். தெரியும் 12:30 மணிக்கு முடிக்கணும், 11:30 மணிக்கு வாரம், 1 மணி நேரம் டைம். சிலவங்க 1.25 மணி நேரம் கணக்கு வச்சுருக்கிறோம் இல்லையா. நம்ம 1.25 மணி நேரம் கணக்கு வச்சு 11:15 வந்து 12:30 முடிக்கிற ஒரு காரியம். அப்போ நம்ம இந்த 12:30லேருந்து லெஸ் பண்ணி பின்னால் வாரம். நம்ம எவ்வளோ நேரம் இருக்கணும் சபையில் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி தான் அங்கேருந்து வாரம். 2 மணி நேரம் இருக்குன்னா நம்ம கரெக்டாக 10:15 வாரம். கத்துமயம். அலைசேனை மட்டும்தான் பாவம் 9:30 வந்துடுறாங்க. கத்துமயம் அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அவங்க அந்த காலத்துலேருந்து அப்படி தான். அவங்க வெளியில் சபையினுடைய வாசல்னு வரவேற்றாள் கனராஜ்மா சபையில் ஏசுவாங்க. இப்போ ஏச முடியாது யார், மணியா இது வர நேரமானு சொல்லி வாசலில் அவங்க தான் நிற்பாங்க. சர்ச்சில் அவங்கள தான் விட்டுருப்பாங்க, அவங்க தான் வெளியே நின்றுட்டே இருப்பாங்க. கடுமையான ரைடு ஏசுவாங்க. அவங்க ரொம்ப ஏற்கனவே கோவப்படுறாரு. வர்ற நேரமானு சொல்லுவாங்க. ஆள் கேட்ட பாஸ்டில் ஒன்று சொல்ல மாட்டார். அவங்க 9:30 உள்ளே வந்துடுவாங்க. கத்துமயம் உண்டாவதா. அல்லேலூயா. விளையினத்து நிமித்தமாய் வேலை நிமித்தமாய் நம்ம தாமதமாய் வருகிறோம், அது நான் தவறு சொல்லலை. ஆனால் முன்னால் வரலாம் இல்லையா. இந்த புது வருஷத்தில் அப்படி கூட பொருத்தனை பண்ணலாம். ஆண்டவரே இந்த வருஷமாவது நான் முன்னால் போகணும் ஆண்டவரே. ஒரு 2.5 மணி நேரம் ஆறாம் நடக்கு. சார் வரும்போதெல்லாம் யாருமே நல்ல வேளை சார் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. அதுக்கு முன்னால் வந்தால் கொஞ்சம் பேர் தான் அந்த பாட்டு படிச்சுட்டு இருக்குது. கத்துமயம் உண்டாவதா. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் பேர்த்த காங்கலை. சில ஆட்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதம் தர மாதிரி முதல் வெள்ளி முதல் செவ்வாய்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி முதல் ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை தானே, ஏன் அன்னைக்கில் கர்த்தருடைய அந்த இது அப்பம் கொடுப்பீங்களே. ஆமாம், அப்போ அது முதல் வாரம். அதில் ஒரு வாரம் ஒரு பேர் கொஞ்சம் பேர் வருவாங்க முதல் வாரம் அப்படின்னு. அதே மாதிரி சிலவங்க கடைசி வாரம், சிலவங்க ஒரு வாரட்டு வருவார். அப்படி ஒரு லெக்கு வச்சா எப்படி கர்த்தர் நம்மளை நடத்த முடியும் இல்லையா. நாங்களும் ஆண்டு முட்டாங்கால் போட்டு ஜெபம் பண்ணி தான் பார்க்குறோம். 10 நாள் 5 நாள் போட்டு தான் பார்க்குறோம். ஒரு அசைவு உண்டாகும். கர்த்தருக்குள்ளே நாம் வாய்ப்பு கர்த்தர் கொடுத்துருக்குறான் இல்லையா. நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கும். கர்த்தர் நம்ம கர்த்தருக்காக பயன்படுத்தும். நான் வாரந்தோறும் டெய்லி வாங்கன்னு சொல்லவே இல்லை. எம்மாட்டு கூட்டம் வைக்கிறோம் என்ன, செவ்வாய்க்கிழமை வைக்கிறோம், 1 மணி நேரம் வைக்கிறோம். வீட்டில் இருக்கிறாங்க வாங்க, வேலைக்கு போகிறாங்க போட்டு பாவம். ஆனால் அதை நீங்கள் அதை கவர் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் என்னைக்காவது நீங்கள் எனக்கு காணிக்க தெரியல என்னைக்காவது உங்களோட கோவப்பட்டிருக்கலாம் யாராவது சொல்ல முடியுமா? பாஸ்டர் நீங்கள் காணிக்கையை பற்றியே பேசிக்கிட்டீங்க, காணிக்கை கேட்டே தொந்தரவு பண்ணீங்கன்னு என்னைக்காவது உங்களோட கோவப்பட்டு நான் என்னைக்காவது பேசியிருக்கானா? என்னைக்காவது உங்கள்கிட்ட சந்தோஷமாக கேட்டிருக்கானா? இல்லையா. எனக்கு கொடுங்க ஒன்றுமே சொல்லுவேன். கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லணும். அது சொல்லுவையா, அது சொல்லு. எல்லாம் கணக்கு வைத்தோம்மா, எல்லோரும் கூட்டத்துக்கு வாங்க. வேலைக்கு போகிறதுனால நான் ஒன்றும் சொல்லலை.
வேலைக்கு போகிறவங்க போட்டு, வேலைக்கு போகாத அன்னைக்கு கூட்டங்களில் கலந்துக்கிடுங்க. சில வீட்டில் குடும்ப தலைவர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார், சாப்பாடாக்கணும், அதை நான் ஒன்றும் சொல்லலை, அது நிர்பந்தங்கள், அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணணும், அதை செய்யுங்க. ஆனால் சும்மா இருக்கிறவங்களாவது இந்த பெண்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம், இந்த உபாச கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். எங்கெங்கேயோ போகிறோம் இல்லையா? கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம காலைல 9:30 மணிக்கு தாலி கட்டோன்னா 9 மணிக்கு நம்ம அங்கே இருக்கிறோம் இல்லையா? ஸ்கூலுக்கு பிள்ளைகளை 8:30 மணி 7:30 மணிக்கு ஆட்டோவில் போகுது. நான் பார்ப்பேன், சரி 7:30 மணிக்கு அந்த பிள்ளை, சின்ன பிள்ளைங்க, என் பேத்தியா மாதிரி இருக்கா, தூக்கி தாய் கொண்டு அந்த ஆட்டோவில் உட்கார வைக்கிறதா. அந்த பிள்ளை 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வரும் பாருங்க. எவ்வளோ ஒரு கஷ்டம் பாருங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடாக்கி அந்த பிள்ளைய லெவல் பண்ணி 7:30 மணிக்கு முகத்தெல்லாம் தொடச்சி அள்ளி கொடுத்து ஆட்டோவில் வரைக்கும், ஆட்டோவில் போய் சொத்தை அள்ளி தாய் கொடுத்து அவ்வளோ வழி வச்சா. ஆனால் உனக்கு ஆராதனை உனக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குது இல்லை? கத்துமாய் முண்டாளில் ஐயா, உன் பிள்ளையை அனுப்புறதுக்கு எவ்வளவு முயற்சி, தலை வலிச்சாலும் சரி, இடுப்பு வலிச்சாலும் சரி, எந்திரிச்சு சாப்பாடாக்கி ஒரு தயிர் சாதமாக ஆக்கி, குழம்பு வைக்க முடியாட்டாலும் தயிர் சாதம் ஆக்கி பிள்ளைக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணும்போதே ஊட்டி இன்னொரு வாய் விட்டு ட்ரெஸ் பண்ணி கொண்டு விட்டு போகணும். இல்லைன்னா 10 நிமிஷம் அந்த இதில் தங்கம்மாள் ஸ்கூலு, அந்த சிஎம் ஸ்கூல்லாம் போவேன், என் பிள்ளைய கூப்பிட்டு போயிருக்கிறேன் சைக்கிளில். ஒரு செகண்டு 2 நிமிஷம் லேட்டாலும் கேட்டுக்கு வெளியே தான் நிற்கணும். அசம்பிளி முடிஞ்சப்போ தான் உள்ளே போகணும். எவ்வளோ அங்கே ஏச்சி அந்த அம்மா நிற்பாங்க, ஜம்முன்னு நிற்பாங்க, பயங்கரமான ரைடு நடக்கும். தகப்பனார் கூட்ட ரைடு, எவ்வளவு காரியங்கள் நடக்கும் இல்லையா? என்றைக்காவது உங்களுக்கு லேட் ஆகுதுங்க, அது நான் உனக்கு யாரையும் குறை சொல்லலை, சூழ்நிலைகள் தாமதமாகுது. ஆனால் வர முடியும் அப்படின்னா வரலாம், அதுக்காக சொல்ல. மற்றெல்லாம் காலையிலே இருந்துச்சு எவ்வளோ ஓட்டம் ஓடுறோம் பார்த்தீங்களா? அந்த பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு சேர்க்கறதுக்கு ரொம்ப ஸ்பீடு. பெண்களை பார்த்து கடுமையான ஸ்பீடு, 80 போகுது இந்த ரோட்டில் நானே பார்த்து தான் போவேன். ஸ்கூல் நேரத்தில் நான் அடுத்த கட்டில் அவசியம் அந்த நீச்சல் குளம் வழியாக போயிடுவேன். பெண்களை பார்த்தா பயங்கரமாக போவாங்க. 2 பிள்ளைகளை முன்ன அந்த ஸ்பீடு ஸ்கூலில் கொண்டு விடணும் பிள்ளைய. ஆனால் முன்னக்கூட்டியே கிளம்பி முன்னக்கூட்டியை விட மெல்ல போய் கொண்டு விடலாம். அதுக்கெல்லாம் இப்படிலாம் செய்கிறோமே. ஆனால் வானத்தையும் போய் உண்டாக்கின கர்த்தர் உனக்கு எவ்வளவு ஒரு கேவலமாக தருது இல்லையா? கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. நீ நினச்சி பார்க்கணும், நீ நினச்சி பாருங்க. நான் இவ்வளவு காரியத்தை நான் செய்கிறேனே, என்னை உண்டாக்கணும் என் தெய்வத்துக்கு, என்னை ஆளாக்கணும் என் தெய்வத்துக்கு, என்னை இதுவரைக்கும் என்னை பாதுகாத்து என் தெய்வத்துக்கு நான் கொடுக்குற மரியாதை என்ன? மனசுக்குள்ள குத்தலை தனியாக இருந்து யோசிச்சு பார்க்கணும். நான் இதே இன்னும் அதே 11:30 மணியை நான் கீப் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதே 11:30 மணி, அதுக்கு நல்லா வரமாட்டேன். அதே 12:15, அதே 11:15, அதே 11 மணி, அதே 10:30. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 10 மணிக்கு வந்து கத்தர் ஆராய்ச்சி நாட்கள் உண்டா? விலகினத்துக்கு நான் சொல்லலை, விலகினப்பட்டு நம்ம அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. கணவர் ரட்சிக்கப்படணும், நம்ம தாமதமாகிறோம், தூரங்கள் தாமதமாகிறோம், சில வேலைகள் இருக்குது, காலையில் முடிச்சுட்டு வரோம். ஆனால் நல்ல வாய்ப்பு இருந்தும் இவ்வளவு காரியத்தெல்லாம் நம்ம காலையில் எந்திரிச்சு சேரும் இல்லையா? ஏன் ஆராதனைக்கு நம்ம அதை நம்ம கவர் பண்ண மாட்டேங்கிறோம்? கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா மூளைக்கல்ல கொண்டு வரட்டாலும் பரவாயில்ல ஐயா, நீயாவது ஆராதனைக்கு 10 மணிக்கு வா. கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனசுக்குள்ள அந்த எண்ணம் நமக்கு வருது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ள அந்த உணர்வு வருது அப்படின்னா அந்த தவறு அதில் வர பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அந்த ஆவியானவரை சார்ந்து இல்லாதனால்தான் நமக்கு அந்த உணர்வு இல்லை இல்லையா? அந்த பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ்ந்தா நமக்கு அந்த உணர்வு வரும். ஐயோ தாமதமாகுது. நான் ஒரு பாட்டுக்கு லேட்டாக போனால் வெளியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க, வெக்கமாக இருக்கும். எங்களோட அவள் உள்ள போயிடுவேன், நான் நின்றுக்கிட்டே எட்டி பார்ப்பேன். பாஸ்ட் அங்கேருந்து அப்படின்பார், நான் சிரிச்சுக்கிட்டே பின்னால் தான் உட்காந்துருப்பேன், உள்ளே வரமாட்டேன், என் இடத்த பின்னால் உட்காந்து. ஒரு பாட்டுக்கு நான் ரொம்ப கூச்சப்படுவாங்க. என் தெய்வம் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு விதைச்சதுதாங்க. ஒரு பாட்டுக்கு தாமதமானாலே வெக்கப்படுவேன். நான் 4 கிலோமீட்டர் வரணும், பக்கத்தில் கிடையாது, வெளியூர்லேருந்து வரணும். இன்னைக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாத. ஒருத்தர் சொன்னா ஆட்டோ அனுப்புகிறேன் வாங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ஐயோ
என்ன கூச்சம்ப்பா. அதனால ஒரு ஆட்டோ அனுப்புகிறேன், நீங்கள் வாங்க அப்படி சொன்னேன். நான் வரும்போது உங்கள்கிட்ட சொல்கிறேன், அடா பாவமே, என்னமான ஒரு கூச்சம், வெக்கத்தை பாருங்க. ஆட்டோ அனுப்புகிறாங்க, வாங்க. கர்த்தரை ஆராதிக்க நான் படுற பாட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ காரியங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஒரு பிள்ளை வருவா, என் தம்பி சொன்னப்பா, என் அக்கா பார்க்க ரொம்ப பாவமாக இருக்காங்கப்பா, ஆட்டோ அனுப்புவாங்க. 10:45 வருவா ஆட்டோவில். அந்த ஒரு பிள்ளைக்கே ஆட்டோ இங்கிருந்து போவாங்க. நான் அந்த அண்ணன் கேட்டேன், என்ன சீக்கிரமாக போய் கூட்டுவாங்கன்னு. வாடகை கொடுக்குறது ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக அந்த பிள்ளையை கூட்டுவாங்க. பாஸ்டர் வருத்தப்படாதீங்க, அந்த அக்கா தான் 10:45 வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டார். அது மாதிரி அல்லேலூயா. நம்ம நிலைமையை பாருங்க. ஆட்டோ பாஸ்டர் நான் ரெடி, நான் 9:45 வண்டி இங்கேயும் போக மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னா. அவர் ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் சொல்கிறார். அவங்க தான் 10:45 வந்தால் போதுன்னு சொன்னாங்க, அதான் 10:45 போய் கூட்டுவார். அவரே சொல்லுவாராம், எனக்கு சீக்கிரம் போகணும் இல்லையா, சீக்கிரம் வரணும் இல்லையா? இல்லை எனக்கு சீக்கிரம் வாங்க, பிள்ளைகளுக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு, 10:30 மணிக்கு மேலே வாங்க, 10:45 போனால் போதும். 11:45 போயிடுவாங்க. எவ்வளோ பெரிய காரியம். ஆட்டோவை நம்மங்கிறது அனுப்பியே அந்த மாதிரி ஒரு காரியம் பாருங்க இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பலத்தை மாம்சத்தை சார்ந்திருந்தா அப்படித்தாங்க, ஆவியானவரை சார்ந்திருந்தா அப்படி அல்ல. கடைசியாக அந்த வாசனத்தை வாசிப்போம். சகரியா 4ஆம் அதிகாரத்தில் கடைசி வரி, 7ஆம் வசனத்தில் கடைசி வரி. அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. 3வது கிருபை உண்டாகும். ஆவியானவரை சார்ந்து வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிருபை உண்டாகும். கிருபை உண்டாகும். கிருபையினால் ரட்சித்த தேவன், கிருபையினால் ரட்சித்த தேவன். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. கர்த்தமே அல்லேலூயா. என் கால் தடுமாறுது என்று நான் சொன்னிட்டா, அவர் கிருபை இருக்க என்னை அப்படியே தாங்கிட்டே வரும். என்னால் முடியலைன்னு சொல்லும் பொழுது கிருபை தாங்கும். என் பலகீனோ என்று சொல்லும் பொழுது, தாங்க முடியாத என் பலகீனோன்னு சொன்னா, அந்த பலகீனத்தில் என் தேவ கிருபை பெருகுது. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லப்படுது. கர்த்தமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவரை சார்ந்து வாழும் பொழுது அவன் வாழ்க்கையில் கிருபை உண்டாகும். கிருபையினால் ரட்சித்த தேவன். நம்ம கால் சறுக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறது. எல்லாம் விலகி போனாலும் மாறி போனாலும் கர்த்தருடைய கிருபை விலகாதபடி அவனோடு கூட இருக்கிறது. எல்லாம் விலகி போயிடும். நம்ம நம்பி இருக்கிறது எல்லாமே விலகி போயிடும், மாறி போயிடும். அந்த விலகாத கிருபை, உங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. என் மேல் வைத்த கிருபை பெரியது, நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து வாழும் பொழுது, ஆவியின் பலத்திலே காணப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே கிருபை பெருகும். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். கிருபையினால் ரட்சிப்பு, கிருபையினால் ஆசீர்வாதம். யோசேப்புடைய சிறையிருப்பை மாற்றின கர்த்தருடைய கிருபை. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு கிருபை. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த வசந்த வாசிங்க முடிச்சிடலாம். எபிரெயர் 4ஆம் அதிகாரத்திலே, எபிரெயர் 4ஆம் அதிகாரம், எபிரெயர் 4ஆம் அதிகாரத்திலே அந்த 16 வாசிப்போம். 4:16. 4:16. ஆதலால் தான் இரக்கத்தை பெறவும் கிருபை அடைந்தும் தைரியமாக தேவ சமூகத்திலே கிருபாசனத்திலே நம்ம சேர முடியும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நாட்களிலே கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெருகும். இது எப்போ அப்படின்னா, ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் பொழுது. பெரிய பர்வதமே நீ மாத்திரம், நீ செர்வாபேலுக்கு முன்பாய் சமபூமி ஆவாய். என் ஆவியினாலே ஆகும். எல்லாம் ஜெபம், எல்லாரும் அல்லேலூயா. நன்றியோடுமே துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்.
பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம். உங்கள் நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் எளிமைப்பா, எல்லாரும் எளிமை நின்று அல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ மாத்திரம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருப்பாரானால் கர்த்தருடைய ஆவியின் பலத்தை சார்ந்து கொள்வோமானால் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது சமபூமியாய் மாறும். பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பலத்தில் எதையும் செய்ய முடியாது, நம்ம மாம்சத்தில் எதையும் செய்ய முடியாது, நம்ம மாம்சத்தை நம்பி நம்ம வாழ முடியாது, நமக்கு பின்னால் இருக்கிற எதையும் குறித்து எதையும் நினச்சி நம்ம வாழ முடியாது. அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அவங்கள வச்சு நம்ம எதையும் செய்யலாம், எதையும் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, என் ஆவியினாலே ஆகும். ரீபாலா பாஷாகாரா, என் ஆவியினாலே நடக்கும், என் ஆவியினாலே ஆகும். ஆவியானவர் நமக்குள்ளே வருவாரானால் நமக்கு எதிராக வருகிற எந்த காரியத்தையும் மேற்கொள்ள முடியும். சிம்சோன் கையில் ஒன்றுமே இல்லை, சிம்சோன் கையில் ஒன்றும் இல்லாது இருந்தது வேதம் சொல்லுகிறது. பிரச்சனையை மேற்கொள்ள நம்மக்கிட்ட எந்த ஒரு காரியமும் கிடையாது. பிரச்சனையை மாற்றுவதற்கு, பிரச்சனையை மேற்கொள்வதற்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது, எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது, எந்த ஒரு காரியமும் நம்மகிட்ட கிடையாது, நம்மகிட்ட எதுவுமே கிடையாது பிரச்சனையை மேற்கொள்ள. ஆனால் ஆவியினாலே மேற்கொள்ள முடியும். ஒன்றும் இல்லாது இருந்தான், அவன் கையில் ஒன்றும் இல்லாமல் இருந்தான், அவன் கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் அவனுக்குள்ள ஆவியானவர் இருந்தார். அவன் கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் அவனுக்குள்ள ஆவியானவர் இறங்கினான். அவனுக்குள்ள ஆவியானவர் இறங்கும் பொழுது அவன் சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான். அடுத்த பகுதியில் வாசிக்கும் பொழுது அவன் கயிறுனால, புது கயிறால் கட்டப்பட்டிருந்தான். ஆனால் ஆவியானவர்களை இறங்கினார். அவனை கட்டப்பட்ட எல்லா கட்டுகளும் அந்த கயிறெல்லாம் அருந்து போயிட்டு. ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்குவாரானால் அவனுக்குள்ள புதிய பலன் உண்டாகும். ஒரேமாலா பாஷா ஆண்டவரே, எனக்குள்ளே இறங்கும் ஆண்டவரே, எல்லாம் ஜெபம் ஆண்டவரே, எனக்குள்ள உம்முடைய பலன் எனக்கு தேவை, உம்முடைய பலன் எனக்கு தேவை ஆண்டவரே, உன்னதத்தினுடைய பலன் எனக்கு தேவை. ஆண்டவர் சொல்லும் பொழுது உன்னதத்தினுடைய பலன் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் எரிசிலமை காத்துருங்க. நீ போயிட வேண்டான்னு சொல்கிறார், நீ காத்துருன்னு சொல்கிறார். அந்த பலன் உனக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இந்த பூமி எங்கே சாட்சியாக இருக்க முடியும், பிசாசை மேற்கொள்ள முடியும். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. தேவன் அதற்கு காத்திருக்க சொன்னார். உன்னதத்துடைய பலன் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் அதுக்கு காத்திருன்னு சொன்னார். கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷனுக்குள்ள இறங்கும் பொழுது அவன் பலன் அடைவான், அவன் பலன் அடைவான், அவன் பலன் அடைவான். அவனுக்கு எதிராக வருகிற காரியங்கள் எல்லாம் மேற்கொள்ளுவான். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்பாய் நீ ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டது. எவ்வளோ பெரிய பிரச்சனை, பெரிய பர்வதம் போல பிரச்சனை போராட்டம் வந்தாலும் ஆவியானவரை சார்ந்து வாழ்கிற, ஆவியின் பலத்தில் காணப்படுகிற மனுஷனுக்கு முன்பாக அது சமபூமி, அது ஒன்றுமே இல்லை. தேவன் மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாரும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சோத்திரம் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் அதிகமாக நேசி நல்ல பிதாவே, அருமையான இந்த மத்தியான வேலைக்காக, இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும். ஆண்டவரே, குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வந்து தடைப்பட்ட ஒவ்வொரு தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒரு நாட்களை கூட்டி சேர்ப்பீராக. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. வியாதிப்பட்டிருக்கிற பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வீட்டு தம்பியுடைய தாயாருக்காக, இன்னும் வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல சுகத்தோடு பலனோடு காணப்பட கத்த உதவி செய்யும். ஆண்டவரே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சோத்திரம். திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, கர்ப்பத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, கர்ப்பமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, சேஷமாக லின்சிக்காக நாங்கள் இப்போது செபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஒரு சுக பிரசவத்தை என் ஆண்டவர் மகளுக்கு கட்டளையிடுவீராக. நல்ல ஒரு சுக பிரசவம் மகளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, அதுக்குண்டான எல்லா பொருளாதார பண தேவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. மற்ற எல்லா பிள்ளைகளையும் கர்ப்பமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி, அவங்களை பலப்படுத்தும். உங்களுடைய கிருபை அதிகமாக அவங்களை தாங்கி நடத்தட்டும். ஆண்டவரே, அவன் நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். எல்லாருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை என் தேவன் நிறைவேற்றுங்க. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும் பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதித்து அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, சேஷமாக ஆண்டவர் வர நாட்களிலே ஆண்டவர் நாங்கள் ஏற்ற நேரத்தில் கலந்து கொள்ள ஆண்டவரை உதவி செய்வீரா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தும். ஆண்டவரை வர நாட்களில் ஆண்டவர் எந்த கூட்டமாக இருந்தாலும் சொல்லப்பட்ட நேரத்தில் நான் கடந்து வர எனக்கு உதவி செய். எல்லாரும் ஜெபம் பண்ணாமா? எல்லாரும் ஜெபம். எல்லாரும் அல்லேலூயா. கரத்தை உயர்த்து பரலோகம் தேவன் பார்க்குறார். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? ஆண்டவரை சொல்லப்பட்ட நேரத்தில் நான் சரியாக ஆராதனையில் கலந்து கொள்ள, கூட்டங்களில் கலந்து கொள்ள கத்த எனக்கு அனுக்கிரகம் பண்ணும். எனக்கு நீ உதவி செய்யும். ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த புது வருஷத்தில் நான் புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். நான் புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நான் புதிய பலனை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எந்த காரியம் எப்படி இருந்தாலும் குறிக்கப்பட்ட நேரத்தில் உம்முடைய ஆராதனையிலே பங்கு பெற என் தேவன் எனக்கு உதவி செய்வீராக. என் தேவன் எனக்கு உதவி செய்வீராக. நீர் மகிமைப்படும்படி ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிப்பீராக. எனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தாரும். ஆண்டவரே, எல்லா நிர்விசாரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகற்று போகட்டும். எல்லா பலகீனத்தின் ஆவிகள் அகற்று போவதாக. வீணான அலுவல்கள் மாறட்டும். ஆண்டவரே, துதிக்கிறோம். எல்லா ஜனத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சபையை ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். உடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்துவீராக. ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படும். ஆண்டவரே, வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து எல்லாருடைய வாழ்க்கை நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நாம் மனிதரோடு கூட நிலையப்படுத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.